மோடியோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ யாரா இருந்தாலும் எங்களுக்கு பிரதமர் முதல்வர் நாங்க வந்து அப்புறம் அவரா இவரான்னு எப்படி பிரிச்சு பாக்குறது? எல்லாருக்கும் நீங்க எல்லாருக்கும் தான் சொல்றோம் இந்த நாட்டுல கடவுள் மறுப்பு கொள்கையும் உண்டு. தட் இஸ் செக்யூலரிசம். அப்புறம் நான் யாரையும் சொல்ல நான் ராமரை செருப்பால் அடிச்சா அது எப்படி தப்புன்னு சொல்வீங்க? எனக்கு உரிமை இருக்குது. அப்ப நீங்க உரிமை இருக்குது. தட் இஸ் செக்யூலரிசம். தட் இஸ் செக்யூலரிசம். இது செக்யூலரிசம். நீங்க நான் கேக்குறேன் எப்படி ராமரை வந்து ராமரை என்னுடைய ராமனை ஒரு கிறிஸ்டியன் எங்களுடைய ராமரை நீங்க ஒரு கிறிஸ்துவர் அதனால ராமர் அவமானப்படுத்துறீங்க. அந்த வேலையை வச்சுக்காதீங்க. நான் வணங்குறது தெய்வத்தை சொருப்பதை அடிச்சு பாருங்க. அந்த காலம் கிடையாது. அந்த காலம் கிடையாது. காந்தி அவர்களே நீங்க அவரை கண்டம் பண்ணுங்கம்மா. அவரை கண்டம் பண்ணுங்கம்மா. ராமர் செருப்பால் அடிப்பார் அவரு. பெரிய சுதந்திரம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டது. அது ரெண்டு பேருக்குமே போறோம். உங்க ரெண்டு பேருக்குமே போறோம். ராகவன் என்னைய கிறிஸ்தவன் எப்படி சொன்னாரு இவரு? அதை கண்டிச்சு திரு ராகவன் வேண்டாம். லெட்ஸ் நாட் கோ பர்சனல். லெட் ஹிம் நாட். இது பாருங்க நான் வணங்குற ராம செருப்பால் அடிப்பேன்னு சொன்னா ஏத்துக்க முடியாதுங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக அத கண்டிங்க. வாட் இஸ் திஸ்? அவ்வளவு கட்ஸ் இருக்கா அவருக்கு? பட் லெட்ஸ் நாட் கலர் ஹிஸ் விஷன். அவ்வளவு கட்ஸ் இருக்கா? ஐ அம் சாரி. நான் கிறிஸ்தவன் இல்லை. என்னுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல நான் இந்துன்னு இருக்குது என்பதையும் நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். அவ்வளவுதான் ஏமாத்தி இருக்கீங்க. பேச வேண்டாங்க. இந்த நாட்டில் இந்துவும் நான் இந்திய குடிமகன். நானும் கட்டணத்தை பதிவு செஞ்சுட்டேன். நீங்களும் பதிவு செஞ்சுட்டீங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு பேசும்போது ப்ளீஸ் கண்டினியூ. நம்ம அடுத்த கெஸ்டுக்கும் போகணும். எஸ் குறுக்கடை சொல்லாதீங்க. திமுகவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்களிடத்துல நான் போன செக்மெண்ட்ல கேட்ட கேள்விக்கான பதில உங்ககிட்ட பெற விரும்புறேன். திரு புகழேந்தி, திமுக தலைவரும் கூட முதலமைச்சராக இருந்தப்போ சத்யசாய் பாபாவை சந்தித்திருக்கிறார். ரம்ஜான் நோன்புகளுக்கு போயிருக்கிறார். கிறிஸ்தவ மத விழாக்களில் பங்கெடுத்திருக்கிறார். மதுரை ஆதீனத்துடன் இணைந்து பல்வேறு விழாக்களில் பங்கெடுத்திருக்கிறார். அதெல்லாம் மதவாத அரசியல் என்று பார்த்துவிட முடியுமா திரு புகழேந்தி? அதாவது நான் பேசும்பொழுது தயவு செய்து யாரும் குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாகவும் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி தருகின்ற வகையில் மதசார்பற்ற ஆட்சியை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஆட்சி செய்தார். அந்த ஆட்சியில எந்த குறையும் கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. மத சார்பற்ற நிலையில் ஆட்சி செய்தால்தான் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் நல்லா இருந்தாங்க. நீங்க சொன்ன எல்லா மத தலைவர்களுமே தலைவரை பார்த்திருக்கிறாங்க, பேசியிருக்காங்க, அவரை மதிச்சிருக்காங்க, அவரும் மரியாதை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில மத சார்பற்ற ஒரு தலைவர் உங்களுடைய வார்த்தையின் மூலமாகவே நான் புரிஞ்சுக்கிறோம், எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு நம்ம குறிப்பிடணும், மோடி அவர்களுடைய இந்த பேச்சை பற்றி சொல்லும்போது மோடி எல்லாவற்றையும் அரசியல் செய்கிறாரு. இப்ப டெல்லியில நடைபெற்ற ராம்லீலா விழாவை லக்னோவில் வச்சது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த தேர்தல் வர்றதுக்காக. உத்தரப்பிரதேசத்துல எப்பயுமே லக்னோவில் 16ஆம் நூற்றாண்டுல இருந்து லக்னோவில் ராம்லீலா விழா நடக்குது. இந்த முறை அவரை இன்வைட் பண்றாங்க. எல்லா பிரைம் மினிஸ்டரும்